முக்கிய செய்தி. தமிழ்நாடு புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைந்திருக்கிறார். நாகப்பன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் இளரசி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு வெளியாகி இருக்கிறது. இதில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் மாணவிகள் 4,22,591 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் 3,96,152 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வழக்கம் போல இந்த ஆண்டும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சொல்ல போனால் மாணவர்களை விட மாணவிகள் 5.95% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருப்பது புள்ளிவிவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் 0.16% தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. மொத்தமாக பார்க்க போனால் 8,18,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பொதுவாக இந்த தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டுதோறும் பொதுத் தேர்வு நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகம் முழுவதும் 4,107 மையங்களிலே கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை 9,10,175 பள்ளி மாணவர்கள், 16,488 தனித்தேர்வர்கள் என்று மொத்தம் 9,26,000 பேர் பதிவு செய்திருந்தனர். ஆனால் 9,08,000 பேர் மட்டுமே தேர்வில் பங்கேற்றனர். இந்த 9,08,000 பேர் தேர்வு எழுதியதிலே 8,18,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவர்களுடைய விடைத்தாள் திருத்தும் பணி எல்லா பணிகளும் முடிவிட்ட பிறகு இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. tnresult.nec.in என்ற இணையதளத்திலும் dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் results.digilocker.gov.in என்ற இணையதளத்திலும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்குகின்ற தேசிய தகவலியல் மையங்கள், அனைத்து மைய கிளை நூலகங்களும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி மாணவர்களுடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியலை dge.tn.gov.in என்ற தளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே நிறைய பள்ளிகள், 4,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. தமிழில் 96.85% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். ஆங்கிலத்தில் 99.1% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். கணிதத்தில் 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மொத்தமாக பார்த்தால் மாணவர்கள் 94.53% அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவர்களுடைய தேர்ச்சி என்பது இதைவிட குறைந்த அளவிலே காணப்படுகிறது. கணிதத்தை பொறுத்தவரையில் 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அறிவியலில் 96.72% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் மாணவிகள் 94.53% தேர்ச்சி பெற்றிருக்கிற நிலையில் மாணவர்கள் 88.58% அளவிலேயே தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இந்த பள்ளிகள் வாரியான தேர்ச்சி விகிதம் என்பதிலும் அரசு பள்ளிகள் நல்ல ஒரு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. 87.90% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. தனியார் பள்ளிகள் 97.43% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. பெண்கள் பள்ளிகள் 93.80% தேர்ச்சியை பெற்றுள்ளன. ஆண்கள் பள்ளிகள் 83.17% தேர்ச்சியை பெற்றுள்ளன. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 91.77% தேர்ச்சியை பெற்றுள்ளன. இருபாலர் பள்ளிகள் 91.93% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 100க்கு 100 மதிப்பெண்களை தமிழில் 8 பேர் எடுத்திருக்கின்றனர். ஆங்கிலத்தில் 415 பேர் எடுத்திருக்கின்றனர். கணிதத்தில் 20,691 பேர் எடுத்திருக்கின்றனர். அறிவியலில் 5,104 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கின்றனர். சமூக அறிவியலில் 4,428 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். இந்த தேர்ச்சி சதவீதம் என்பது தொடர்ந்து பார்க்கிற போது அரியலூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. தொடர்ந்து இதற்கான விஷயங்கள் என்று பார்த்து போனால் 1,364 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அரசு பள்ளிகளுக்கான முக்கியத்துவம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் தமிழிலே முழு மதிப்பெண் பெறுவது அரிதாகி வருகின்ற காலகட்டத்தில் தற்போது சமீப ஆண்டுகளாக நல்ல மதிப்பெண்களை, முழு மதிப்பெண்களை தமிழில் பெறுவதும் வந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பிலேயும் முழு மதிப்பெண்களை பெற்ற நிலையில் இப்பொழுது 10ஆம் வகுப்பிலும் தமிழிலே 8 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர்.
கணித பாடத்திலும் அதே போல எப்பொழுதுமே மாணவர்கள் சதமடிப்பது வழக்கமானது என்பதனால் 20,691 பேர் கணித புலிகளாக கணிதத்தில் சதமடித்திருக்கின்றனர். இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்று வருகிறது. ஏனென்றால் 5 பாடங்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என்றால் கணிதத்தில் அதிக மதிப்பெண் பெறுவதும் அதிக சதம் எடுப்பதும் எப்போதும் வழக்கமாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் 20,000 தாண்டி 20,619 பேர் 100% மதிப்பெண்களை பெற்றுள்ள மாணவர்கள். இந்த தேர்ச்சி சதவீதம் என்பதில் அரியலூர் மாவட்டம் தான் முதலிடம் பிடித்திருக்கிறது. 97.3% தேர்ச்சியை அரியலூர் மாவட்டம் பிடித்திருக்கின்றது. மொத்தமான தேர்ச்சி விகிதங்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது 91.55% உள்ளது. இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகப்பன்.